ஆனால் வந்து நாடு போகிற போக்கு என்பது ரொம்ப மோசமாக போயிட்டுருது. இந்த 60 நாளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடுகள் ஒவ்வொன்றுத்துலேயும் மக்கள்கிட்ட வந்து ஒவ்வொன்றா வெளியில் வந்துட்டு எதுவுமே பேசுறது கிடையாது. விவசாயிகள் விஷயத்தில் வாயே திறக்கணும், லாக்அப் டெத்து வாயே திறக்கல, கரண்ட் பில்லு பிரச்சனை வாயே திறக்கிறது இல்லை, நீட்டு பிரச்சனை வாயே திறக்கிறது இல்லை, குதிரை வேறு அரசியலில் ஒண்டி மடைமாற்றம். ஏன்னா வாயே திறக்காம இருந்தால் நம்புன்னு சொல்லிட்டாங்கன்னா, திருன்னு முயக்கிறத பாரு அப்படின்னு யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா, அதனால தான் அவரு இவரு அப்படின்னு அடுத்தவங்களை கை காட்டு. மோடிஜியை ஃபாலோ பண்ணுறாரு, அவ்வளோதான். பத்திரிகையாளர் சந்திக்க தேவையில்லை, தேவைப்பட்டால் ட்விட்டரில் எதனா ஒரு கருத்து போட்டுட்டு, அதாவது சினிமா அவார்ட்ஸ் நேஷ்னல் அவார்டு வரும்போது கருத்து சொல்கிறாங்க ட்விட்டரில். இந்த மாதிரி விஷயம் வரும்போது தமிழக வெற்றி கழகம் இதுவாறு நினைக்கிறது, அது மாதிரி நினைக்கிறது, இது மாணவர்கள் கூட இருக்கிறது, மாநில பட்டியலுக்கு அது வரணும். ஏன் அவங்க பேரெல்லாம் போட மாட்டிங்களா? இப்படிக்கு இவன் ஸ்ரீ ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தமிழக வெற்றி கழகம் போட மாட்டீங்களா? நேற்று நைட்டு கூட பயங்கரமாக மழை பெஞ்சது நம்ம வீட்டாண்டெல்லாம், இடியெல்லாம் இச்சப்பா எப்பா வர்ண பகவானே, இயற்கையே, தாயே, அன்னையே, அப்ரெண்டிஸு கட்சி நடக்குது ஆட்சியில், ரொம்பலாம் பேசாத மெட்ராஸ் தாங்க நான் வேண்டிக்கினேன், உள்ளபடியே வேண்டிக்கினேன். ஏன்னா இப்போ எதனா மழையில் பாதிப்புச்சுன்னா என்ன பண்ணுறாங்க, பிரியா மேலே சாத்தி விட்ருவாங்க, மேயர் பிரியா மேலே. அவங்களே ஆல்ரெடி ஏடா குணமாக விமர்சனத்துக்கு ஆளாகி பாவம் இருக்கிறாங்க ஒரு நிலைமையில். உள்ளாட்சி எல்லாம் இப்போ திமுக பைப்பில் குப்பையை போட்டாங்க, திமுக பிளாஸ்டிக்கு குப்பையை சரியாக வாரல, அவங்க பீரியடில் பட்ட கான்ட்ராக்ட் தான். எதனா ஒன்று உருட்டுறது என்ன? அதாவது ராகுல் காந்தி காவல்துறை கைது பண்ணால் கண்டனம், தமிழக மாணவர்களை கல்லூரியில் போய் கைது பண்ணால் கண்டனம் கிடையாது, போலீஸ்க்கு பாராட்டு. ஏன்னா இங்கே விஜய் என்ன ஆட்சி, அங்கே மோடி ஆட்சி, என்ன வித்தியாசம்? அவங்க பயங்கரமாக அடிக்கிறாங்க, நீங்கள் லைட்டாக அடிக்கிறீங்க. ஆனால் அடிக்கிறது என்ன? மாணவர்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க, எல்லா நிறைய ஜென்சிகள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, மாற்றம்னு நினச்சாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பாருங்கள். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏன் அந்த மௌனம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூட கேள்வி எழுப்புறாரு, வாயத்தரங்க சிஎம், கடந்த ஆட்சியில் வந்து சாரி கேட்டால் போதுமா, நீதி வேணும்னு சொன்னீங்க, இன்றைக்கு வந்து மாணவர்கள் போராடுறாங்க, இன்னொரு படத்தில் லாக்அப் டெத்துலாம் நடக்குது, ஏன் வாயை திறக்க மாட்டீங்க, வாயை திறங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு போராட்டம்ங்கிறது அரசுக்கு எதிராக நடத்தும் பொழுது அது வந்து அரசையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கான போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் பார்த்தோம். ஆனாலுமே விஜய் அவர்கள் தொடர்ச்சியான இந்த மௌனத்தை எப்படி பார்க்குறது? இல்லை, அவர் வந்து மோடிஜியை ஃபாலோ பண்ணுறாரு, அவ்வளோதான். பத்திரிகையாளர் சந்திக்க தேவையில்லை, தேவைப்பட்டால் ட்விட்டரில் எதனா ஒரு கருத்து போட்டுட்டு, அதாவது சினிமா அவார்ட்ஸ் நேஷ்னல் அவார்டு வரும்போது கருத்து சொல்கிறாருங்க ட்விட்டரில். இந்த மாதிரி விஷயம் வரும்போது தமிழக வெற்றி கழகம் இதுவாறு நினைக்கிறது, அது மாதிரி நினைக்கிறது, இது மாணவர்கள் கூட இருக்கிறது, மாநில பட்டியலுக்கு அது வரணும். ஏன் அவங்க பேரெல்லாம் போட மாட்டிங்களா? இப்படிக்கு இவன் ஸ்ரீ ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தமிழக வெற்றி கழகம் போட மாட்டிங்களா? பொதுவாக பண்ணுறீங்க. சரி, பாவம் அவர் ஆனந்த் ஐயா இருக்கிறார், அவரையாச்சும் மாட்டி விடுங்க. நாளை பின்ன எதனா ரைடு வந்தால் அவர் வீட்டுக்கு போட்டோம் பிஜேபியிலேருந்து. அவர் என்னென்னா தேட்டர் பயங்கரமாக இருக்கணும், திருவிழா மாதிரி இருக்கணும், அந்த விஷயத்தில் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 நாள் லீவ் விட்டிங்களா அரசாங்கத்துக்கு? எனக்கு தெரிஞ்சு நேற்று எதுவும் ஆய்வு, நேற்று எதுவும் நடந்த மாதிரி தெரில, படம் பார்க்க போயிட்டாங்க குரூப்பாக. அப்போ என்ன இப்போ படம் பார்க்கணும், நீங்கள் படம் பார்க்குறது தான் உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க மக்கள், ரொம்ப சிறப்பு. நேற்று நைட்டு கூட பயங்கரமாக மழை பெஞ்சது நம்ம வீட்டாண்டெல்லாம், இடியெல்லாம் இச்சப்பா எப்பா வர்ண பகவானே, இயற்கையே, தாயே, அன்னையே, அப்ரெண்டிஸு கட்சி நடக்குது ஆட்சியில், ரொம்பலாம் பேசாத மெட்ராஸ் தாங்க நான் வேண்டிக்கினேன், உள்ளபடியே வேண்டிக்கினேன். ஏன்னா இப்போ எதனா மழையில் பாதிப்புச்சுன்னா என்ன பண்ணுறாங்க, பிரியா மேலே சாத்தி விட்ருவாங்க, மேயர் பிரியா மேலே. அவங்களே ஆல்ரெடி ஏடா குணமாக விமர்சனத்துக்கு ஆளாகி பாவம் இருக்கிறாங்க ஒரு நிலைமையில். உள்ளாட்சி எல்லாம் இப்போது திமுக கிட்ட இருக்குது, திமுக பைப்பில் குப்பையை போட்டாங்க, திமுக பிளாஸ்டிக்கு குப்பையை சரியாக வாரல, அவங்க பீரியடில் பட்ட கான்ட்ராக்ட் தான். எதனா ஒன்று உருட்டுறது என்ன? இப்போ சூயஸுக்கு யார் தண்ணி ஆர்டர் கொடுத்தது விளக்கம் வரல, மதுரை கார்பரேஷனில் குப்பை வாடுறதில் மண்ணை போட்டு வெயிட்டை அதிகமாக காட்டி பணத்தை வந்து கையாடல் பண்ணுறாங்க, அதாவது அதிகமான டன்னேஜ் ஏற்றி அரசுக்கு ஊழல் நடக்குது சொல்கிறாங்க. பதிலே கிடையாதுங்க. ஊழல் ஒழிச்சிட்டோம், லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம். ஏன் இதெல்லாம் கொடுத்தீங்க, எதுக்கு கொடுக்குறீங்க, ஏன் பண்ணுறீங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் இல்லை. அப்போது ஒன்று மௌனம், ரெண்டாவது வந்து மடைமாற்றம், மூணாவது வந்து அதை பற்றி அப்படி ஒன்று நடக்கிற மாதிரி. இப்போ பாருங்களேன், இப்போ நீட் தேர்வு பிரச்சனை கூட ஏன் ஒரு சில மாணவர்கள், எல்லாரும் இல்லை, ஏன் அந்த கேள்வி கேட்டாங்கன்னா, அப்படி ஒரு பிரச்சனையே நடக்காத மாதிரி இவங்க பாட்டு படம் பார்த்துக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற ஒரு குரூப்பு, சமூக வலைத்தளத்தில் அவங்கள போய் வம்பிழுக்கிறது.
அவங்க ஃபஸ்ட்டு உங்கள் பேச்சு வந்தாங்க. அவங்களுக்கு எதிரி யார் இந்த விஷயத்தில்? பாஜக. அவங்க பாஜகவை எதிர்த்து போராடணும், ஒரு சில பிரச்சனைகள் பண்ணணும் போது நீங்கள் காவல்துறை வச்சுக்கிட்டு அவங்கள போய் பண்ணாத. அறிவு போட்டு வச்சிட்டார்ல பாடகர், பாராளுமன்றத்தில் எம்பி இருந்தால் தான் வருமா சொல்லிட்டாங்களா? அதாவது விஜய் மௌனமாக இருக்கிறதுக்கு அவர் வந்து அதிகம் பேச மாட்டார், செயலில் இறங்குவார்னு ஒரு பதில் கொடுத்துட்டாங்க. நீட்டுங்கிறது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருந்தால் தான் நம்ம நிறைவேற்ற முடியும், அதனால தேவையில்லாமல் போராடாதீங்க. சரி, இல்லை செயலில் இறங்குவார்னா எப்படி செயலில் இறங்குவார்? நீட் அந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இருக்குல்ல, அதை போய் பூட்டு போட்டு வந்துடுவாரா? இனிமேல் தேர்வே வராது. இல்லை கொஸ்டின் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எல்லா எக்ஸாம் பேப்பர் எடுத்துன்னு வந்துடுவாரா? நீட்டுக்கு தீர்வு இல்லை, எப்படி போராட போறாரு தெரியல. பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருந்தால் தான் நிறைவேற்ற முடியும், அது வரைக்கும் போராடி வேஸ்ட்டு தேவையில்லை அப்படின்ட்டார். இது ரொம்ப சுலபமாக கடந்து போகிற மாதிரி இருக்குல்ல. சரி, அப்போ உதயநிதி ஸ்டாலின் எதுக்கு விமர்சனம் பண்ணீங்க? இதே சட்டம் அங்கே பயன்படலை. சரி, அப்போ ஒரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி உங்களை விட 1 இன்ச்சு இல்லை 1 அடி பெருசுன்னு அவரோட ஆதிக்கம் இல்லை அவரோட ஆளுமை உங்களை விட உயரம் ஜாஸ்தின்னு ஒத்துக்குருவீங்களா? உங்களை விட ஆளுமையில் 1 அடி அவர் ஜாஸ்தின்னு ஒத்துக்குருவீங்க? ஏன்னா 7.5% அவர் கொண்டு வந்தார், பெருசாலாம் பேசலை. அடிமை மாதிரி தான் பாஜக கட்சியில் அதிமுக போயிடுச்சுன்னு நீங்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க. என்னதாங்க உங்கள் பிரச்சனை? அதாவது சரி, ஏதாவது ஒரு ரிசர்வேஷன் எக்ஸ்ட்ரா கொண்டு வருவீங்களா? அவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க, நாங்கள் 10% ரிசர்வேஷன் கொண்டு வருவோம் அரசு பள்ளியில், 7.5% நாங்கள் கொண்டு வந்துடுவாங்க. திமுக திருப்பி என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் திருப்பி மறுபடியும் சட்ட ரீதியாக நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், நாங்கள் போட்ட தீர்மானத்தை கவர்னர் ரிசீவ் கொடுக்கல, இதுக்கு அடுத்து என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம், ஒருவேளை மத்தியில் ஆட்சி வந்தால் பண்ணுவோம் நாங்கள். சரி, இப்போ யார் ஆட்சியில் இருக்குது? நீங்கள் தானே இருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட்டு வானான்றாங்க, தமிழ்நாட்டு மாணவர்கள் வானான்றாங்க. உங்களோட பிளான் என்ன சொல்லுங்கள்? லாஜிக்காக சொல்கிறாங்க, நீங்கள் போராடி எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க பாராளுமன்றத்தில். சரி, அப்போ எதுக்கு ராகுல் காந்தி எதுக்கு தமாஸ் பண்ணுறதுக்கு போய் போராட்டம் பண்ணாரா? இப்போ யார் பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லைல்ல. ராகுல் காந்தி எதுக்கு தமாஸ் பண்ணுறதுக்கு பிரதமர் வீட்டாண்ட போனாரா? உனக்கு தான் நம்பர் இல்லைல்ல. அப்போ ஐயா ஆதவர்ஜனக்கிட்ட ஃபோன் பண்ணி ஆதவே இது மாதிரி ஒரு ஐடியா கொடுங்கண்ணா, அண்ணே பண்ணாதீங்கண்ணே, வேஸ்ட்டுண்ணே, நம்ம நம்பர் இல்லைண்ணே, எதுக்குண்ணே ட்ராமா பண்ணுறீங்க சொல்ல வேண்டியதானே. அவர் தான் ட்ராமா பண்ணார்னா நீங்கள் அந்த கைதுக்கு வேறு கண்டனம் தெரிவிச்சிங்க. அதாவது ராகுல் காந்தி காவல்துறை கைது பண்ணால் கண்டனம், தமிழக மாணவர்களை கல்லூரியில் போய் கைது பண்ணால் கண்டனம் கிடையாது, போலீஸ்க்கு பாராட்டு. என்ன இது? அங்கே போலீஸ் பண்ணக்கூடாது, தப்பு. இங்கே போலீஸ் பண்ணலாம், ஏன்னா இங்கே விஜய் என்ன ஆட்சி, அங்கே மோடி ஆட்சி. என்ன வித்தியாசம்? அவங்க பயங்கரமாக அடிக்கிறாங்க, நீங்கள் லைட்டாக அடிக்கிறீங்க. ஆனால் அடிக்கிறது தானே, தள்ளுறது தானே, அவமானப்படுத்துறது தானே. ஏன்னா இப்போ மேபி 108 கூட இருந்தால், தனி மெஜாரிட்டியில் இருந்திருந்தா வெளுன்னு வெளுத்துருவீங்க, லாக்கப்பில் அடிக்கிற மாதிரியே. மாணவர்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க, நிறைய ஜென்சிகள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, மாற்றம்னு நினச்சாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பாருங்கள். அப்புறம் அந்த 100 யூனிட் ஆல்ரெடி அம்மையார் ஜெயலலிதா கொடுத்த கரண்ட்டு, அது இருதா இல்லை காணா போயிடுச்சுனே தெரில. எல்லாருக்கும் கரண்ட்டு பில்லு ஜாஸ்தி, பேசுகிறதே கிடையாது. எல்லா வீட்லேயும் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், எல்லாருமே இப்போ கரண்ட்டு பில்லு ஜாஸ்தியாக வருது. நான் நிஜமாக சொல்கிறேன், மிகைமைப்படுத்தி பேச வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. திமுக ஆட்சியிலும் கரண்ட் பில்லு ஏற்றிருக்கிறாங்க, சொத்து வரி ஏற்றிருக்காங்க, தண்ணி வரி ஏற்றிருக்காங்க. நான் பேசாத நாள் கிடையாது. இப்போவும் நான் அதையே திருப்பி பேசுகிறேன். கரண்ட்டு பில்லு கஷ்டமாக வரும், கட்டுற மக்களுக்கு தாங்க கஷ்டம் தெரியும். 10 பைசா நிற்கிறாங்க கையில். ஜனங்க சொல்கிறாங்க, ஆட்டோ ஓட்டுனவர் ஓட்டினே இருக்கிறாரு, கேபு ஓட்டுறவர் ஓட்டினே இருக்கிறாரு, கடையில் காலையில் திறந்துட்டு என்ன 10 ரூபா கூட வருமா, லேட்டாக அரை மணி நேரம் கழிச்சு என்ன கஸ்டமர் வருவாங்கன்னா எல்லாம் உட்காந்துன்னுக்குறாங்க. ஜனங்கக்கிட்ட பணம் கிடையாது. நீங்கள் கேட்டால் மாற்றோம் கீட்டுறோம் அது இதுன்றீங்க, சேர்றவங்கக்கிட்டே பணம் சேருது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி காலத்தில் தனிநபர் வருமானம் எவ்வளோ இருந்துச்சு? தாவேக ஆட்சி ஒரு வருஷத்தில் தனிநபர் வருமானம் எவ்வளோ கூடணும், 2வது வருஷத்தில் எவ்வளோ ஆகும், 3வது வருஷம் எப்படி? நான் ஆட்சியை முடிச்சுட்டு போகும்போது தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியில் தமிழ்நாட்டினுடைய தனி மனித வருமானம், தனி மனித கடன் குறைவு, விவசாயிகளோட வருமானம் ஏற்றுறது, அது மாதிரி எதனா ஒரு புள்ளி விவரம் இல்லை, எதனா ஒரு தரவு இல்லை, எதனா ஒரு தொலைநோக்கு பார்வை, எதனா ஒன்று வெளிப்படுத்திருக்கீங்களா இது வரலாம்? எது ஊழலை ஒழிச்சிட்டோம் சார். ஊழலுன்றது 5 வருஷம் முச்சாகவுன்னா உங்களுக்கு அப்புறம் ஒரு வேளை யாருன்னா வந்தால் அவங்க சொல்லுவாங்க, சார் உங்கள் ஆட்சியில் ஊழல் இருந்துதா இல்லையான்னு. இல்லைனா இப்படி வச்சுக்கிங்க, ஒரு வேளை நீங்கள் தோற்று போயிட்டீங்க அடுத்த தேர்தலைனா அன்னைக்கு அண்ணன் வைகோ அவர்கள் அந்த உண்மையை சொல்வார். கலெக்ஷன், கமிஷன், கட்டிங், கரப்ஷன் இதெல்லாம் பேசுவார். நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எல்லாரும் உத்தமர் தான்,
ஆட்சியில் இருக்கும்போது எல்லாரும் உத்தமர் தான், எல்லாமே மாண்புமிகு. ஆட்சி போயிடுச்சு அப்படின்னா தேடப்படும் குற்றவாளி, கோர்ட்டால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி, கோர்ட்டுக்கு முன்னாடி சம்மன் வாங்க முன்னாள் அமைச்சர் மாஜி வந்து வெளியூர் போட்டார், இப்படி தானே வருது. அதனால் இவ்வளோ சீக்கிரம் வந்து ஊழலை ஒழிச்சிட்டேன், அத்தை ஒழிச்சிட்டேன், இத்தை ஒழிச்சிட்டேன், லஞ்சமே இல்லை. 2 மாதம் ஆகுது. 2 மாதத்தில் நீங்கள் சரி ஊழல் ஒழிக்கிறது லஞ்சம் அதெல்லாம் இருக்கட்டும், விவசாயி பிரச்சனையை சரி செஞ்சிங்களா? டெய்லி போராட்டம் பண்ணுகிறாங்க. காவேரியில் போராட்டம், தஞ்சாவூரில் போராட்டம், காவேரி தண்ணி வரலன்னு. இந்த சைடு கரூரில் பிரச்சனை, திருச்சியில் பிரச்சனை, முக்கொம்புக்கிட்ட. என்ன பண்ணுறீங்க? எதுவுமே பேசுறது கிடையாது. விவசாயிகள் விஷயத்தில் வாயே திறக்கிறதில்ல, லாக்அப் டெத்து வாயே திறக்கல, கரண்ட் பில்லு பிரச்சனை வாயே திறக்கிறதில்ல, நீட்டு பிரச்சனை வாயே திறக்கிறதில்ல. குதிரை பேர அரசியல் அதை பற்றி குதிரை பேர அரசியலில் ஒண்டி மடைமாற்றம். ஏன்னா வாயே திறக்காம இருந்தால் நம்புன்னு சொல்லிட்டாங்கன்னா, திருன்னு முயக்கிறத பாரு அப்படின்னு யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா, அதனால் அதோ அவரு இவர் அப்படின்னு அடுத்தவங்களை கை காட்டுறது. அதிமுக வந்துட்டு ஏன் வந்தாங்க? எடப்பாடி பழனிசாமி அவருக்கு முகம் அமைப்பா இல்லை, எங்கள் விஜய் அண்ணா மாதிரி அவர் அவ்வளோ அழகா இல்லை. ஏன் திமுகவில் இந்த மாதிரி பண்ணுறாங்க? திமுக வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிறதுக்கு செந்தில் பாலாஜி கிட்ட சொல்லி பேரம் பேசினாங்க. அதெல்லாம் வந்து சரி, இப்போ ஒருத்தரை புஷ்டிங்க, அவ்வளோ பெரிய திமுக வெறும் ஒருத்தருக்கு தான் இந்த வேலை கொடுத்துருக்குமா? ஒரு லாஜிக்கே இல்லையா? இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்களோ இல்லை நீங்கள் என்ன ஆஃபர் கொடுக்குறீங்களோ அது நான் சொல்லலை, ஐயா விஜயபாஸ்கர் சொன்னாங்க. அவங்க கூப்பிட்டாங்க, அவங்க தான் கேட்டாங்க, அதை அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்களா? அதனால் வந்து நாடு போகிற போக்கு என்பது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. இந்த 60 நாளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடுகள் ஒவ்வொன்றுத்துலேயும் மக்கள்கிட்ட வந்து ஒவ்வொன்றா வெளியில் வந்துகிட்டு இருக்கு. இல்லை, அதுவும் ஒரு கேள்வி வருது. அதாவது இப்போ பாஜகவுடைய பினாமி ஆட்சி மாதிரி தான் இது இருக்குது, ஏன்னா அவரோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறத்தில் இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துடைய அந்த வேந்தர் அவர் சொல்கிறாரு, ஆளுநர் மாளிகையிலேருந்து எனக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு, நீங்கள் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை கடைசியாக பாடணும், வந்தே மாதத்தை முதல்ல பாடணும், இல்லைன்னா நீங்கள் வந்து நடவடிக்கையில் உங்கள் மேலே எடுக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து சர்க்கிள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. இதை எப்படி நான் பார்க்குறீங்க? ஒரு துணைவேந்தரே எனக்கு சுற்றறிக்கை வந்துள்ளது, நான் இந்த புரோட்டோக்காலை நான் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கவர்னர் அலுவலகத்தில் என் மீது நடவடிக்கை வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா இருந்திருந்தால் நல்லா ஜாலியாக இருந்திருக்கும். இல்லைனா கலைஞர் அவர்கள், கருணாநிதி அவர்கள் இருந்தால் இதுக்கு வந்து தீர்வு கொடுத்துருப்பார். அந்த ஆளுமைகள்லாம் இல்லை. நான் அதனால தான் நான் நிறைய வாட்டி சொல்கிறேன், கவர்னரே கூப்பிடாதீங்கன்னு. போன திமுக பீரியட்லேயே பட்ஜெட்டு கூட்டத்தொடருக்குள்ள வந்து அவர் வந்து முதல்ல கூப்பிட்றது, இல்லை ஒரு பேரவை கூட்டத்தை வந்து ஆரம்பிக்கும்போது கவர்னர் அட்ரஸ்லேருந்து ஆரம்பிக்கணுமோ கவர்னருக்கு அட்ரஸே வேணான்றாங்க. ஒரே அட்ரஸ்ஸு ராஜ்பவன், சட்டமன்றத்தில் கவர்னர் அட்ரஸே வேணாம், சபாநாயகர் அட்ரஸ் பேரை மாற்றுங்க. சரி, நானே கேட்குறேன், கவர்னர் வந்து கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் செல்லுபடியாமா? துணைவேந்தரை வச்சு கொடுத்துட்டு போங்க, கூப்பிடாதீங்க. இப்போ நீ வந்தால் தானேப்பா பாட்டு போடணும், நீங்கள் வரல, நாங்கள் எங்கள் மரபு பிரகாரம் தமிழ்த்தாய் வாழ்த்து போட்டுக்கிறோம். இப்போ சேலஞ்சு பண்ணணும்ல. இந்த நேரம் கோர்ட்டுக்கு போயிருக்கணுமே. நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு கோவம் வருது, ஏன்னா உள்ளே கொஞ்சம் ஊறி இருக்குது. தமிழ் உணர்வு, தமிழ் தேசியம், திராவிடம் எல்லாம் சேர்ந்து மொழி உணர்வு, இன உணர்வு. ஊர்லன்னா அது என்ன இருக்குது பஸ்ஸு 1 2 3 ஏதோ ஒரு இடத்துல பாடிக்க வேண்டியது தானே. என்ன சினிமா பாட்டு மாதிரி ஆகுது? இந்த பாட்டை தூக்கி இங்கே வை, அந்த பாட்டு அதுலேயே மாற்ற மாட்டீங்க. இன்ட்ரோ சாங்கை தூக்கி கடைசியில் போடுவீங்களா? கிளைமேக்ஸில் சண்டைக்கு முன்னாடி வர பாட்டை தூக்கி நடுவில் இன்டர்வெல்லில் போடுவீங்களா? இல்லை இன்டர்வெல்லில் பாட்டு வரதை தூக்கி கடைசியில் போடுவீங்களா? போட மாட்டீங்கல்ல. சரணம், பல்லவி, அணுப்பல்லவி, ரிப்பீட்டு, அது மாதிரி ஒரு இது இருக்குல்ல. இவ்வளோ வருஷமாக பண்ணின்னு இருந்ததை வந்துட்டு நான் கேட்குறேன், மாநிலத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, மாநில சட்டம் சொல்லுது தமிழ்நாட்டில் இதுதான் மரபுன்னு. நாங்கள் 1 2 3 இப்படி பாடிக்கிறோம். இல்லை, முதல்வருடைய இதுக்கு போகாமல் இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள் போக வாய்ப்பு இருக்கா? முதலமைச்சரோட அனுமதி பெற்று பண்ணுறாங்களா, சர்க்குலர் விடுறாங்களா, இல்லை சுற்றறிக்கை இல்லை? ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணார் ஆளுநர், அதனால் நாங்கள் அனுமதிச்சோம். அது போல் இதுவும் அது மாதிரி என்னத்துக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறாரோ அதுக்கு தாங்க ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு வண்டி எக்ஸ்ட்ரா போகணுன்னா வண்டி ப்ரோட்டோக்காலில் சேர்த்து விடலாம். அவர் இருக்கிற இடத்துல வந்துட்டு ஈவினிங்கில் வாக்கிங் போகிறாரு, அந்த வாக்கிங் ட்ராக்லலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரிப்பெல்லாம் போட்டு டைல்ஸ்லாம் ஒட்டி அழகாக பண்ணி கொடுங்க, வெளிநாட்டில் இதெல்லாம் வராங்க அப்படின்னா வரலாம். அதுக்கப்புறமா வந்து சாயந்தரத்தில் மான் மேயிறது வந்து கொஞ்சம் கிட்ட இருந்து பார்க்கணுன்னு கவர்னர் விருப்பப்படுறாரு, இல்லை ஒரு குட்டை மாதிரி ஒன்று போட்டு கொடுத்து அதில் ஒரு 4 வாத்து விட்டிங்கன்னா மான் மேய, மயில் மேய, வாத்து மேய்னா இந்த மாதிரி கோரிக்கைகள் ஓகே. தமிழ்த்தாய் வாழ்த்து தூக்கி 3ஆவதாக போடுறோம், கவர்னர் கோரிக்கை வைக்கிறாருன்றீங்க.
நேரம் லெட்டர் அனுப்பிச்சிருக்கணும். டிஓ லெட்டர், அதுக்கு பேர் டொமி ஆஃபீஷியல் லெட்டர். ஐ ஆம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஹேஸ் அ ஹிஸ்ட்ரி அண்ட் லெகசி. hereby அண்டர் திஸ் ரூல் தமிழ்நாடு ஹேஸ் பீன் கவர்ன்டு பை திஸ் பர்டிகுலர் செட் ஆஃப் ரூல்ஸ். இந்த சட்டத்தின்படி நாங்கள் இப்படி பார்க்கோம். மத்திய சட்டம் பெருசா மாநில சட்டம் பெருசா அப்படின்றத நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம். அது வரையிலும் கவர்னர் இந்த மாதிரி அழுத்தம்லாம் தர வேணாம். கவர்னரை தமிழ்நாட்டு சார்பாக தாயுள்ளத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் விஜய், தமிழ்நாடு முதலமைச்சர், தலைவர் தமிழக வெற்றி கழகம். கீழே ஃபோன் பண்ணுவாங்க, சார் அவர் திட்டுறாரு சார், அவருக்கு ஒரு மோடு இருக்குது சார், பீஸ்ட் மோடு மாதிரி ஆகிடுவார் சார். படம் பார்த்தீங்கல்ல அந்த கேசரி படத்தில், பொருள்லாம் வச்சுனா அப்படி இப்படி நெருப்பு இந்த ரத்தத்தெல்லாம் பார்ப்பார் சார், வேறு மாதிரி அப்படின்னு கவர்னர் செக்ரட்டரிகிட்ட சொல்லுங்கள். பாட முடியாது. என்ன பண்ணுவேன்? ஆட்சி கழிப்பீங்களா இதுக்கு? இதுக்கு கலைக்க மாட்டாங்க. குதிரை பேரத்துக்கு வேணால் கழிச்சு விட்ருவாங்க. இல்லை, அந்த துணிச்சல் ஏன் வரமாட்டேங்குங்கிற கேள்வி. குதிரை பேர அரசியல் பண்ணால் ஊழல்வாதிகளை வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி வரும்? திமுக மீது இடி வழக்கு பல்வேறு வழக்கு இருந்தாலும் குரல் எழுப்பினாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து என்னன்னா, அவங்க ஆட்சியெல்லாம் கிளச்சி அவங்க எமர்ஜென்சி எல்லாம் பார்த்து ஜெயிச்சு தோற்று, ரொம்பவும் ஜெயிச்சு வீணாக போய் நல்லா இருந்து எல்லாத்தையும் பார்த்த கட்சி திமுக. அழிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சா திருப்பி மறுபடியும் முளைச்சி வரும். அதனுடைய தன்மை அது. அதனால் அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் அது சொல்கிறதுக்கு தைரியம் இல்லைல்ல. இந்த நேரம் பிரதமருக்கு எழுத வேண்டியதானே லெட்ரு. யாரை கேட்டு இந்த மாதிரி தீர்மானம் போட்டுறீங்க? என்ன இந்தியானா உங்களுக்கு நேர்த்தி விட்டுக்குதா? இந்தியான்றது எல்லா நாடுகளும் சேர்ந்து, எல்லா மாநிலமும் சேர்ந்தது தான் இந்தியா. எனக்கு மற்ற மாநிலத்துக்கு பாட்டு கிடையாது, அவன் பாட மாட்டான். எனக்கு பாட்டு இருக்குது. தாத்தா மனோன்மணின்னு எழுதி வச்சுட்டு போய்க்கிறாரு, நீராறும் கடல் எடுத்தேன்னு. திருப்பி மறுபடியும் அதை என்ன மறுபடியும் மாற்றி பாடுறதா, மூணாவதாக பாடுறதா? குழந்தை வந்து பிறந்தவொன்னே அம்மான்னு தான் கூப்பிடும், அத்தானா கூப்பிடும், இல்லை அக்கான்னு கூப்பிடுமா? எல்லாம் வேணும் தான். அதாவது அத்தையும் அக்காவும் ஒரு குழந்தைக்கு வேணான்னு நான் சொல்லலை, என்னோடய பேச்சை புரிஞ்சுக்கணும். குழந்தை பிறந்தவொன்னே அம்மான்னு தான் கூப்பிடும். அதனால் அப்பா இல்லைன்றது பொருள் இல்லை. அடுத்து அப்பா, அப்புறம்தான் அக்கா, அத்தை, அம்மா, பாட்டி, தாத்தா, அண்ணா, தம்பி எல்லாம் அப்புறம். ஃபஸ்ட்டு அம்மா. ஆடு கூட பிறந்தவொடனே, மாடு கூட பிறந்தவொடனே மா. தாய்மொழி தமிழ் முதல் பாட்டாக வச்சுருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்குறேன், உங்களுக்குலாம் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம், அதாவது நீட் தேர்வு போராட்டத்துக்கு பிரச்சனை பண்ண மாட்டாங்க, அமைதியாக இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயத்தில் அமைதியாக இருப்பீங்க. அதாவது லாக்அப் டெத்து, சரி லாக்அப் டெத்து கூட ஓகேப்பா, காவல்துறை நம்ம கீழே வருது, போலீஸ் துறை முதலமைச்சருது, அதனால் அதை பற்றி நம்ம பேசினா விமர்சனம் ஆகிடும். நேற்று பேசினோன்னா நேற்று வந்து திமுக ஆட்சியில் இருந்தது, அதுக்கு முன்னாடி பேசினோன்னா அதிமுக ஆட்சியில் இருந்தது, அதெல்லாம் பற்றி நம்ம எவ்வளோ வேணால் பேசலாம், வக்கனையாக பேசலாம். இப்போ நம்மளே உட்காந்துக்கிறோம், ரைட்டு, புரியுது. இந்த கோவம் உங்களுக்கு வரணும்ல. எனக்கு நான் ஒரு சாதாரண பத்திரிகையாரன், நீங்கள் ஒரு பத்திரிகையாரன், நீங்கள் கேட்குற கேள்வியிலே ஒரு தயங்கி கேட்குறீங்க. உங்களுக்கு இருக்கிற அஜீஸ்க்கு இருக்கிற உணர்வோ, கோட்டீஸ்வரனுக்கு இருக்கிற உணர்வோ ஏன் நம்ம ஆள்றவங்களுக்கு இல்லை? மத்தியிலையும் இல்லை, மாநிலத்திலையும் இல்லை. இல்லை, எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்குறேன். இந்த சும்மாவே இருக்க மாட்டிங்களா நீங்களாம்? ஒரு சைடு கரண்ட் பில்லு, தண்ணி வரி எல்லாத்தையும் ஏற்றி விட்றீங்க. கேட்டால் மத்திய அரசு சொல்லிச்சு அதனால் ஏற்றணும் அப்படின்றீங்க. ஒரு சைடு வாழ்வாதார ரீதியாக பிரச்சனை, ஒரு சைடு வேலை வாய்ப்பு இல்லாத ரீதியாக பிரச்சனை, ஒரு சைடு வண்டி எடுத்துன்னு போனால், எதை எடுத்துன்னு போனால் சுங்க வரி, அந்த வரி, இந்த வரி, அதெல்லாம் கொள்ளையடிக்கிறது. இதெல்லாம் மக்கள்கிட்டேருந்து பணத்தை உரியறது பத்தாமல் சின்னதாக ஏதோ சந்தோஷம். முதல்ல ஒரு தமிழ் தாய் வாழ்த்து போடுறது, அதில் குறுக்கலத்துலேருந்து முதல்ல இதை பாடணுன்றது எதுக்கு? இப்போ நான் வந்து ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறேன், அதனால் அதில் 4 சாமி பாட்டு இருக்குதுன்னா, சாமி பேர் இருக்குன்னா, எது என் தாய்மொழியை விடவா? மதம் 2. முதல்ல இனம். நாளைக்கு பீகாரில் இருப்பார் இந்து, உத்தரப்பிரதேசில் இருப்பார் இந்து, மத்திய பிரதேசில் இருப்பார் இந்து. நாளைக்கு எனக்கு எதனா பிரச்சனை எதனா பக்கத்து வீட்டுக்காரங்க தானே, என் சொந்த பந்தம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மதத்தை கும்பிட்டுட்டு போகிறாங்க. ஆனால் அவரும் தமிழ் பேசுகிறார், நானும் தமிழ் பேசுகிறேன். இது தானே ஃபஸ்ட்டு. அவருக்கும் தாய்மொழி தமிழாக இருக்கும்ல. இப்போ ஒரு ஆல்பர்ட்டுக்கும் தமிழ் தான் தாய்மொழி, இக்பாலுக்கும் தமிழ் தான் தாய்மொழி, முருகனுக்கும் தமிழ் தான் தாய்மொழி. இன்னொன்று வீரவேல், வெற்றிவேல், முருகன் எங்கே இருக்கான்லாம் சொன்னீங்க. முருகர்கிட்ட கேட்டிங்களா? தமிழ் கடவுள்கிட்ட, ஏப்பா முருகா உன் பேரை வச்சு அரசியல் பண்ண பார்த்தோம், முயற்சி பண்ண முடியல, அதனால் வந்தே மாரதத்தில் இறக்குறோம். அதெல்லாம் வந்து அல்பத்தனமான அரசியல். அதெல்லாம் வந்து மக்களை வந்து
எனக்கு ஒரு தமிழ் தாய் கூட பாடுறது கூட எதுக்கு இதெல்லாம் கவர்னராக வராங்க? நான் போன திமுக பீரியடில் நான் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். தமிழ்நாட்டு ஐயோ அந்த ஸ்டேட்டு கவர்னரே வேணான்ற அளவுக்கு இருக்கணும் முதலமைச்சர். நம்ம ஸ்டாலின் அவர்கள்கிட்ட என்ன ஒரு பிரச்சனைனா, ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இருப்பார் சார், ரொம்ப மாண்பு பார்ப்பார், மரியாதையை பார்ப்பார். தேவையே கிடையாது. கொஞ்சம் ஒரு சில நேரத்தில் ஐயா பகத்சிங் மாதிரி இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் அன்றைக்கே கவர்னர் அட்ரஸ்க்கே அவரை கூப்பிடாம விட்டுருந்தா, எப்பா நீ வரவும் வேணாம், நீ வந்தால் தானே நாங்கள் வந்தே மாதரம் போடணும், நீ வரவே வேணாம், போ நீ வீட்லேயே இரு. இப்போது ஒரு சில தூரத்து சொந்தம்லாம் இருக்கும், நிகழ்ச்சி எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு இருக்கும், வந்தால் கலாட்டா பிரச்சனை. அதனால் என்ன பண்ணுறது, நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இல்லை பங்காளி ஃபோன் போட்டேன், உனக்கு ஏதோ ஆஸ்பத்திரியில் சீக்கை நீ படுத்துட்டே சொன்னாங்கன்னு. எனக்கா யாரோ சொன்னாங்க, அதனால் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது, ஆயிரம் நீ ஒரு பெரிய மனுஷன் உங்கள்கிட்ட சொல்லாமல் போமா அப்படின்வாங்க. இனிமேல் அந்த மாதிரி தான் நிகழ்ச்சி நடத்தணும் போடுது தமிழ்நாட்டில். அதில் கவர்னருங்க வருவாங்க போவாங்க, இது மரபு மாண்பு. சட்டத்துக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றிய சட்டங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு போதிய பாதுகாப்பும் போதிய வழிமுறைகளும் ஜிஓலாம் கொடுத்துருக்கு, போட்டுருக்கு. அதனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதில் எதுக்கும் பயப்பட வேணாம், துணிஞ்சு ஏறி ஆடுங்க, பார்த்துக்கலாம். நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. நன்றி.